ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா வந்து கொடைக்கானல், வாகமான், ஊட்டி, வால்பாறை இதெல்லாம் வந்து உங்களோட ஃபேவரட் பிளேஸா இருக்கும். ஸோ இங்கெல்லாம் போகணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க ட்ரிப்பு. ஸோ நீங்க அங்க போகணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ ஒரு பிளேஸ் மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ பாண்டிச்சேரி இருக்கு. ஸோ பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க வேண்டிய எவ்வளோ பிளேஸ் இருக்கு. வந்து உங்களுக்கு ட்ரிப்பு போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வரத்துக்கு கரெக்டான ஸ்பாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாண்டி. அண்டு பாண்டியில் வந்தீங்கன்னா நீங்கள் ரெசார்ட் அண்ட் ஹோட்டல்ஸ் தேடுவீங்க, ரூம்ஸ் அண்ட் விலாஸ் தேடுவீங்க. ஸோ நாங்கள் இருக்கோம் பேரடைஸ் குரூப். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்ஸ் அண்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து தேவைப்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ரூம்ஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் 5 ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 ரூம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூமும் உங்களுக்கு வந்து 5th ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது மீன்ஸ் ஃபஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ரூம் வந்து டீலக்ஸ் ரூம். லாஸ்ட் ரூம் 5th ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு மீடியம் ஃபேமிலி இருக்கும். ஸோ ஒரு அடல்ட் ப்ளஸ் ஒரு ஃபேமிலி வந்து 5th ரூமில் இருக்கலாம். சரிங்களா? ஒரு சைல்டு ப்ளஸ் ஒரு ஃபேமிலி இந்த ரூமில் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2, 3, 4 ரூம் பார்த்தீங்கன்னா கப்புளுக்கான ரூமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து கப்புளுக்கான ரூமு 2, 3, 4. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ரூமில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரூமில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரூமுக்குள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வாசனை அடிக்குது. ஸோ ஃப்ராக்ரன்ஸே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பெட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு டிவி கொடுத்துட்டாங்க, 2 ஃபேன் வந்துருச்சு. ஸோ ஒரு ஏசி வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ ஆக்டர்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மிரர் வந்துருச்சு, டேபிள் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 24/7 உங்களுக்கு ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு டிஷ் இருக்குது. நீங்கள் வந்து இது பார்க்கலாம், டிவி போட்டு பார்க்கலாம். ஸோ ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. நம்ம இப்போ செகண்ட் ரூமில் இருக்கோம். செகண்ட் ரூமில் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட் வந்துடுது. ஸோ ஏசி, ஒரு ஃபேனு, உங்களுக்கு ஒரு மிரர் வந்துருச்சு, ஒரு டிவி வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு டிஷ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிவி போட்டு பார்த்துக்கலாம். அண்ட் 24/7 நம்ம இந்த ரூம்லையும், அதாவது நம்ம ரெசார்ட்டில் 24/7 ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருக்குது. நம்மகிட்ட பவர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மகிட்ட ஜெனரேட்டர் இருக்கிறதுனால ஸோ 24/7 பவர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் பவர் கட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு அது ஆன் ஆகிடும். ஸோ அதனால் கட் ஆகுன்றது வாய்ப்பே இல்லை. ஸோ 24/7 பவர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ 24/7 ஒய்ஃபை ஃபெசிலிட்டியுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய ரிசர்ச் வந்து நம்ம பேரடைஸில் பார்த்துருப்போம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர்ஸில் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸில் இருக்கும், ஒரு 100 மீட்டர்ஸில் இருக்கும்னு நான் சீஷோர் சொல்லுவேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சீஷோர் வந்து பார்த்தீங்கன்னா பீச் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கத்துல சொல்லுவாங்க. இங்கேருந்து அப்படியே அண்டான் சைடு பார்த்தீங்கன்னா பீச் தான். ஸோ இங்கே பீச் பக்கத்துலேயே நம்ம ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப எல்லாருமே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சி சைடில் எனக்கு ஏதாவது வில்லா சொல்லுங்க, சி சைடு ரெசார்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சி சைடில் நம்மகிட்ட ரூம்ஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் கடல் தான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபேமிலி ரூம்ஸுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு கப்பல் தங்குறது, அதான் இந்த மாதிரி கப்பல் தங்குறதுக்கு ரூம்ஸுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு இங்கே நம்ம ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ரூம், கீழே ஒரு 5 ரூம், மேலே ஒரு 6 ரூம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான ரூல்ஸ் இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் கப்பலாக வந்தாலும் சரி, சிங்கிளாக வந்தாலும் சரி, உங்களுக்கான ரூம் இங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க 2, 3, 4 வந்து சேமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கப்பலுக்கான சிங்கிள் பர்சனுக்கான ரூம், அண்ட் ஆல்சோ கப்பலுக்கான ரூம் நம்ம செகண்ட் ரூமில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் அதே செட்டப் தான். ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா அங்கே பார்த்தது தான் இங்கேயுமே. ஓகேங்களா? ஒரு பெட்டு, ஒரு ஏசி, ஒரு ஃபேனு, அதாவது வந்து ஒரு டேபிள், அந்த ஒரு கிணறு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒய்ஃபை ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அங்கே 2, 3, 4 சேம் தான். ஓகேங்களா? ஸ்பெஷலி மேட் ஃபார் கப்புள்ஸ். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா டீலக்ஸு, 5th ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸு. ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டக்குன்னு எடுத்தோடனே கடல் தெரியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் தான்.
ஸோ பாருங்க கடல் தான், தடுக்கி விட்டா அங்கே கடல். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கு பாருங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ரெசார்ட் இந்த மாதிரி வியூவில் இருக்காது. ஸோ நம்ம ரெசார்ட் இந்த மாதிரி வியூவில் இருக்கு பாருங்க கடல். ஸோ இது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்சுக்கலாம். குரோசரிலாம் வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கலாம். இல்லை இங்கே வந்தாலும் குரோசரி வாங்கி தருவாங்க. இல்லை நீங்கள் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணாலும் ஸ்விக்கி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து இங்கேயே வந்து ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து காசு கொடுத்தும் வாங்கிட்டு வர சொல்லலாம். நம்மகிட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் டைப் இருக்கு. ஸோ நம்ம ஹோட்டலில் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டைப் இருக்கனால நீங்கள் வந்து என்ன ஆர்டர் சொன்னாலும் இவங்க ஒரு மெனு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெனு படி ஓகேங்களா. ஸோ இந்த மெனு படி நீங்கள் தந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணுமோ கேட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு செஞ்சு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துடும். ஓகேங்களா. இல்லை தெரியுற இந்த மெனு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களோட மெனு. ஸோ இந்த மெனுவில் இருக்கிறது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த செலக்ட் பண்ணதை ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸில் உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தந்துடுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த பார்ட்டி பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ நார்மலாக ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து அவங்க இருக்கிற இடத்துல பார்ட்டி பண்ணுறாங்க. ஸோ ஹோட்டல்ஸில் பார்ட்டி பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்ணுறதுக்குன்னு டெரேஸில் ஒரு இடம் இருக்குது. ஸோ வாங்க டெரேஸில் மேலே பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெரேஸில் இருக்கோம். டெரேஸ்லேருந்து பாருங்கள் அந்த வியூவே வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ இங்கேருந்து அப்படியே கிட்ட கடல். ஸோ நீங்களாம் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்தாலும் சரி, இல்லை சிங்கிளாக வந்தாலும் சரி, கப்பலாக வந்தாலும் சரி, ஸோ நம்ம இடத்துக்கு வந்தீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இறக்கிட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான்லாம் வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரெஸ் ஆனாலும் கடலுக்கு தான் வருவேன். ஸோ நான் வந்து நீங்கள் கண்டிப்பாக வீக்கெண்டில் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுக்காக வருவீங்க, ட்ரிப் வருவீங்க. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ்லாம் நம்ம கடலில் கொடுத்துட்டு போகலாம். டெரேஸில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் நடத்தலாம், உங்களுக்கு பார்ட்டி நடத்தலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ உங்கள் சம்திங் பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தால் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ அது வந்து இங்கே வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பேசிஸான இருக்க இடத்துல எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா. இதுக்கு ஸ்பெஷல் சார்ஜ்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் கொடுக்குற சார்ஜ் தான். ஓகேங்களா. நீங்கள் கொடுக்குற அந்த நீங்கள் கொடுக்குற அந்த ஹோட்டல் ரெண்ட்லேயே வந்து இவங்க இது பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷலாக எதுவும் சார்ஜ் எதுவும் தர தேவையில்ல. இங்கே வந்து நம்ம டெரேஸில் பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் வித் மிரர் வந்துடுது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு சொன்னேன்ல பவர் கட்டே ஆகாது. ஸோ நம்மகிட்ட ஜெனரேட்டர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நம்மகிட்ட வந்து ஜெனரேட்டர் இருக்குது. ஸோ அந்த ஜெனரேட்டர் தான் இது. ஓகேங்களா. பவர் கட்டே ஆகாது. 24/7 உங்களுக்கு பவர் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது பவர் கட்டுன்ற விஷயத்துல தான் வந்து நிறையா வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் இது ஆவாங்க எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே. நம்ம பே பண்ணியிருக்கோம், ஸோ பவர் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இஷ்யூ வந்து நம்ம ஹோட்டலில் வரவே வராது. ஸோ 24/7 பவர் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரூம்ஸ் தேவைப்படும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரூம்ஸ் தேவைப்படும். உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். அவங்களுக்கும் இந்த ஃபோன் நம்பர் அனுப்பி வைங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.